தற்போதைய அண்மை தகவலாக பார்த்து வருவது 2016 தேர்தல் அதிமுக வேட்பாளர் இன்பதுரை வெற்றியானது செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது அதிரடி தீர்ப்பை அளித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். திமுக வேட்பாளர் எம் அப்பாவு தொடர்ந்த தேர்தல் வழக்கில் நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்திருக்கிறார். 104 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அப்பாவு வெற்றி பெற்றது மறு வாக்கு எண்ணிக்கையில் நிரூபணம் ஆகியிருப்பதாக நீதிபதி தற்போது தெரிவித்திருக்கிறார். இந்த தீர்ப்பால் இன்பதுரை தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் என ஆகாது. ஆனால் இந்த 5 ஆண்டுகளுக்கான எம்எல்ஏ பென்ஷன் கேட்க முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது அதிரடி தீர்ப்பளித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். திமுக வேட்பாளர் எம் அப்பாவு தொடர்ந்த தேர்தல் வழக்கில் நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் தற்போது அதிரடி தீர்ப்பு ஒன்றை அளித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராம்ஜி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராம்ஜி. தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த அதிரடி தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இதன் முழு விவரம் அண்ட் பின்னணி, வழக்கு தொடர்ந்து வந்த பின்னணி என்னவாக இருக்கிறது? திமுக வேட்பாளராக எம் அப்பாவும் அதிமுக வேட்பாளராக ஐஎஸ் இன்பதுரை உட்பட 15 பேர் போட்டியிட்டு தேர்தலில் பதிவான வாக்குகள் நெல்லை அரசு பொறியியல் கல்லூரியில எண்ணப்பட்டன. முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டது. அதுல வாக்குகள் மற்றும் 21 சுற்றுகள்ல மின்னணு வாக்கு இயந்திரங்கள் மூலமான வாக்குகளும் எண்ணப்பட்டது. இன்பதுரை 69,590 ஓட்டுகளும் அப்பாவு 69,541 ஓட்டுகளும் பெற்ற நிலையில அதிமுக வேட்பாளர் இன்பதுரை 49 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். இன்பதுரை வெற்றியை செல்லாது அறிவிக்க வேண்டும் என பிரதான கோரிக்கையுடன் தேர்தல் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்குல 19, 20, 21 சுற்றுகள் எண்ணப்பட்ட வாக்கு பதிவு இயந்திரங்கள் பதிவான வாக்குகள் மீண்டும் எண்ண வேண்டும் என்றும் பதிவான 1583 தபால் வாக்குகள்ல 2003 நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் சாந்தோப்பம் இட்டதை ஏற்க முடியாது என கூறி நிராகரித்த ஓட்டுகளை எண்ண வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து பள்ளி தலைமை ஆசிரியர் கையொப்பமிடுவாகும். எனவே 1990 அரசாணை குறிப்பிட்டுள்ளதாக அந்த மனுவிலே குறிப்பிட்டிருந்தார். மேலும் இன்பதுரை வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்றும் இந்த காரணமாக செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை மனுவில் தெரிவித்திருந்தார்கள். இந்த மனு இன்று நீதிபதி ஜெயச்சந்திரன் வழக்கு இன்னும் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ஐஎஸ் இன்பதுரை வெற்றி பெற்ற செல்லாது என்று அறிவித்து தீர்ப்பு வழங்கியிருக்கார். மேலும் திமுக வேட்பாளர் அப்பாவு தொடர்ந்த தேர்தல் வழக்கில் இந்த வழக்கில் தீர்ப்பு அளிக்கல 104 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வேட்பாளர் அப்பாவு வெற்றி பெற்றது மறு வாக்கு எண்ணியில் நிறுவனம் ஆகியுள்ளதாகவும் இந்த தீர்ப்புல இன்பதுரை தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் என ஆகாது எனவும் ஆனால் இந்த 5 ஆண்டுகளான எம்எல்ஏ பென்ஷன் கேட்க முடியாது என இன்பதுரைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ராம்ஜி.